திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மரங்களின் மாநாடு நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய தனியார் கார்டனில் இருக்கக்கூடிய மரங்கள் மத்தியில் மாநாடு சீமான் தற்பொழுது நடத்தக்கூடிய நிலையானது. மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுகிறோம் என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மரங்களின் மாநாடு நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் திருத்தணியில் இந்த மாநாடானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மரங்களுக்கு மத்தியில் சீமான் உரையாற்றுவதற்காக அந்த மேடையானது போடப்பட்டிருக்கிறது. இந்த மரங்களுக்கு மத்தியில் மரங்களுக்காக பேசுகிறோம் என்கிற தலைப்பில் இந்த மாநாடானது நடத்தப்படுகிறது. ஏற்கனவே மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு நடத்திய நிலையில் தற்பொழுது மரங்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும், மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடத்தப்படுவதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு மத்தியில் அந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மத்தியில் சீமான் இந்த மரங்களோட முக்கியத்துவம் குறித்து உரையாற்றவிருக்கிறார். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதிக்கு சென்ற சீமான் அந்த மரங்களை கட்டி தழுவி ஆற தழுவி மரங்களுடன் தனியாக நின்று பேசிய காட்சிகள் எல்லாம் வெளியானது. இந்நிலையில் தான் மற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு சென்று மரங்களோடு நின்று பேசுவது போன்று காணொலிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார்கள். மரங்களின் மாநாடு ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது அந்த மரங்களின் மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த மரங்களின் மாநாடானது நடைபெற இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு மத்தியில் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது சீமான் இந்த மரங்களின் மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்தில் மரங்களுக்கு மத்தியில் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து சீமான் பேசவிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.